என்ன அனிதா மேடம், மொட்டை வெயிலில் முத்து முத்தா வேர்க்க எப்படி உட்காந்துருக்கீங்க? நம்ம வணக்கம் ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி முதல் வணக்கம் எங்கள். ஆக்சுவலி நம்ம 28 பொருள் போட்டு கொளியல் பொடி, அதாவது நலுங்கு மாவு தயாரிக்கிறோம்னு சொல்கிறோம். பட் 28 பொருள் போடுறோமான்ற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். என்னென்ன போடுறாங்க? 28 பொருள் போடுறாங்கன்றதை விட என்ன பொருள் போடுறாங்க அப்படின்றது தெரியணும்ல. ஆமாம். ஸோ அதுக்காண்டி என்னென்ன போட்டு நம்ம காய வைக்கிறோன்றது இன்னைக்கு ஒரு வீடியோவை எடுக்கிறோம். வீடியோ எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் பேட்சுக்கு தயாராகுது. ஓகே. அதை வீடியோவை எடுத்து போடலாமேன்னா இப்போ இருந்ததை ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரையல் பேக்காக கொடுத்து காலி பண்ணிட்டீங்க. ஆமாம், எல்லாத்துக்கும். அப்போ மறுபடியும் ட்ரையல் பேக் கேட்டால் இதை அரைச்சி கொடுக்க போகிறீங்க. ஆமாம், ட்ரையல் பேக்கும் இனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுறவங்க நல்லா யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் மறுபடியும் நாங்கள் ட்ரையல் பேக் கேட்போமே. ட்ரையல் பேக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணுங்க. அப்போ கொடுப்பீங்க? கண்டிப்பாக கொடுப்பேன். ஸ்டாப் பண்ண மாட்டீங்களா? ஸ்டாப் பண்ண மாட்டேன். அதுதான் முக்கியம். ஆமாம், அதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் எல்லாருமே வடிவேல் மாதிரி சாம்பிள் அரிசி வாங்கி நாங்கள் ஆக்கி பார்த்துட்டு தான் அரிசியே வாங்குவோம். ஓகே, நம்ம வீடியோ இது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பண்ணிடுவோமா? ஆமாம் ஆமாம். சரி. வெயில் இங்கே பார்த்தீங்களா, வேர்க்க விறுவிறுக்க அழகா இருக்கீங்க. ஐயோ ஆத்தாடி. ஓகே, நம்ம போயிடலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். மங்களகரமா மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம். மஞ்சள் இன்னைக்கு ஒரு முடி. ஸோ இது விரலி மஞ்சள், அப்புறம் வந்து குண்டு மஞ்சள், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் இது வந்து ரோஸ் இதழ். ரோஸ் இதழ் என்ன ரோஸ்? பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ். ஆமா. இது வந்து ஆவாரம் பூ. இன்னும் 2 பூ இருக்கே. செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ, மகிழம்பூ, இது வந்து கோரக்கிழங்கு. இது என்ன சொல்லுங்க? வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கு. வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கு. என்ன கிழங்கு மேடம்? கண்டுபிடிங்க. அந்த அளவுக்கா இருக்கு? கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்தா நான் ஏன் கேமராமேனா இருக்கேன்? அப்படி நானே ஒரு சித்த வைத்தியர் மட்டும்னா. இது வந்து மறிக்கொழுங்கு. இது பூலாங்கழுங்கு. ஓ, அப்புறம் சொல்லலைன்ற கூடாது. வசம்பு, நெல்லிக்காவா? ஆமா, நெல்லிக்காய் மாதிரியே இல்ல ஏங்க, பெரிய நெல்லிக்காங்க காய வச்சது. ஓ, இது கார்போ அரிசி. கருப்பா இருக்கு. அதான் கார்போ அரிசி. கருப்பா இருந்த கார்போ அரிசியா? ஆமா. இது வந்து ஜாதிக்காய். இது நன்னாரி வேர். நன்னாரி சர்பத் குடிச்சிருக்கீங்களா? அந்த வேர். வெயில் காலத்துக்கு சர்பத்துக்கு நன்னாரி வேறு. இது ஆரஞ்சு தோல். இது அதிமதுரம். சளி, இருமல். ஆமா. இது பாதாம். இது தெரியும். அப்புறம் வெள்ளை சுண்டல். சுண்டலா? ஆமா. சுண்டல் எதுக்கு? ஏங்க, இதெல்லாம் ரொம்ப, அதாவது ஸ்கின் நல்ல ஒயிட்னிங் ஆகும். ஓ. அப்புறம் வெள்ளை உளுந்து. நான்லாம் சுண்டல் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு அவிச்சு கொடுப்பாங்க, அப்பதான் பார்த்துருக்கேன். இது பார்லி அரிசி, கடலைப்பருப்பு, பாசி பயிறு. எனக்கு பார்க்கறதுக்கு பலசரக்கடை மாதிரியே இருக்கு. இருக்கும்ல உங்களுக்கு. அப்புறம் வந்து வெற்றிவேர். வெற்றிவேரா? வெற்றிவேர். வெற்றிவேர்.
இது அப்புறமேட்டு கட் பண்ணி போட்டுக்குவோம். அடுத்து வந்து செம்பருத்தி இலை. ரொம்ப தண்ணியா இருக்கு. அலசுனீங்க நம்ம வீட்டு தோட்டத்துல வளர்ந்த செம்பருத்தி பூவுல அந்த செடியில இருந்து பறிச்ச இலை. இது வந்து குப்பைமேனி. ஸோ அலசி தானே காய வைக்கணும் செடியை பொறுத்த வரைக்கும். இது என்னது? இது வேப்பலை வேப்பம்பூ. வேப்பம்பூ. ஆமா, ஆட்டுக்குட்டி இற வைக்கிற மாதிரியே இருக்கு. வேப்பலை எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா உங்களுக்கு? இந்த வேப்பம்பூ மாலை அணிஞ்சு நம்ம மீனாட்சி வரும்ல செங்கோல் வாங்கிட்டு, எதுக்கு தெரியுமா? என்கிட்டேவா? ஆமா, நீங்க தானே சொன்னீங்க எனக்கு. சொல்லுங்க பாப்போம். ஆக்சுவலா மூவேந்தர்கள்னு சொல்லுவோம்ல. ஆமா. சேர சோழ பாண்டியன். பாண்டியனை கடைசியாக வைக்கக்கூடாது, என்றைக்குமே பாண்டியனை தான் முதல்ல வைக்கணும். இவங்க சொல்றதுதான் வரிசைப்படி வந்து சேர சோழ பாண்டியன்னு சொல்லுவாங்க. இந்த மூவேந்தர்களுக்கான குடின்னு இருக்குல்ல, இப்போ நம்ம ஜாதின்னு நம்ம சொல்றோம், ஆக்சுவலாக வந்து அதை நம்ம குடின்னு சொல்லணும். அப்போ இந்த குடிகளுக்கான பூன்னு ஒன்று இருக்கு. சரியா? இந்த குடிகளுக்கான பூ அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, அவங்க ஒரு பட்டம் சூட்டுறதுக்கோ இல்ல போருக்கு போறதுக்கோ அந்த பூவை தான் மாலையா சூட்டிட்டு போவாங்க. அப்ப இந்த மூவேந்தர்களுக்கான குடி பூ அப்படின்னு பார்த்தா, பாண்டியனுக்கு வேப்பம்பூ, சோழனுக்கு அத்திப்பூ, சேரனுக்கு பனம்பூ. சரியா? இப்ப இந்த குடி பூல பனம்பூவுக்கும் அத்திப்பூவுக்கும் வேலையே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ சேர நாட்டிலையோ இல்லை சோழ நாட்டிலையோ இந்த பூவை வந்து ஏதோ ஒரு சாமிக்கு போடுறாங்க அப்படின்னா கூட இது சாமிக்கு போடுறது கிடையாது. இது ஒரு மன்னர் அந்த குடியில இருக்க இளவரசனுக்கோ இல்லை அந்த ராஜாவுக்கோ போடுறதுன்னு வச்சுக்கோங்க. இதை ஏன்டா மீனாட்சிக்கு போடுறீங்க அப்படின்னா, மீனாட்சி எல்லாத்துக்கும் சாமியா இருந்தாலும் மதுரையை பொறுத்த அளவுக்கு இளவரசி. ஆமா, எங்க ஊரு ராணி. மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறமும் மன்னர் ஆட்சியாவே இருந்து எங்களை ஆட்சி பண்றவ பாண்டிய நாட்டோட இளவரசி, மலையத்துவஜ பாண்டியனோட மக. அதுக்கப்புறம் தான் சுகநாத பெருமானுக்கு பொண்டாட்டி பார்வதியோட அம்சம் அப்படின்றதெல்லாம். அதனால இன்னைக்கு வரைக்கும் பாண்டியனுக்கான குடி அந்த பூ மதுரையில பேரு கொண்டு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. எங்க ஊர்ல இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இன்னமும் எங்க ஊர் சோழ தேசத்துலயும் சேர தேசத்துலயும் அத்திப்பூவுக்கும் பனம்பூவுக்கும் வேலை இல்லாம போயிடுச்சு. ஆனா பாண்டிய நாட்டுல இன்னும் அந்த பாண்டியன் குடிக்கான அந்த மலருக்கான வேலை இருந்துகிட்டே இருக்கு. அந்த பெருமை எங்க ஆத்தா மீனாட்சியை தான் சேரும். ஆமா, எங்க ஊர் ராணிக்கு வேப்பம்பு மாலை அடிஞ்சு செங்கோலை பிடிச்சு அப்படி வந்துச்சுன்னா அப்படி இருக்கும் பார்க்க. வருவா 29ஆம் தேதி கொடியேற்றி முடிச்சுட்டு 8வது நாள் செங்கோலை பிடிச்சிட்டு வருவா. அதுக்கப்புறம் அப்பன் கூட சண்டை போடுவா. அதுக்கடுத்து அவனையே கல்யாணம் பண்ணுவா. ஆமா, எங்க ஆத்தா மீனாட்சி அவளை பார்க்கவே 1000 கண்ணு இருந்தாலும் பத்தாது. அந்த அம்சமே நம்ம ஊர் மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த சுத்தி வராங்களோ அந்த சிலை, உற்சவர் சிலை, அதுல அந்த எங்க அப்பா வந்து அழகா சிரிச்சிருப்பாரு. அவ்வளவு அழகா இருக்கு. அவருக்கு சிரிக்க காரணம் என்ன தெரியுமா? ஆமா, சொல்லுங்க. என்னதான் மீனாட்சி பிரிஞ்சு போனாலும் பக்கத்திலேயே பிரியாவிடன்னு ஒருத்தி கூடவே இருப்பா. அதனால ஏன்னா இங்க வந்து மீனாட்சியோட ஆட்சி தானே. ஆமா, சரியா? மீனாட்சியோட ஆட்சி தான். அப்ப வந்து சிதம்பரத்துல தான் அப்பனோட ஆட்சியா சொல்றது. நம்ம ஆட்சி மீனாட்சியா இல்ல மதுரையா சிதம்பரமான்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தா இங்க சொக்கநாத பெருமானை வந்து எங்க ஆத்தா மீனாட்சியை வந்து அப்படிதான் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? வெளியில சொல்றது, ஆனா உள்ளுக்குள்ள வேற. ஆனா அந்த பொண்டாட்டி நில்லுனா நிக்கிறாரு அப்படின்னா இவர் சொல்றத கேட்கறதுக்கு பிரியாவுடைய பக்கத்திலே வச்சிருக்காரு. அதனால அவர் ஜாலியா சிரிச்ச முகமா இருப்பாரு பிரியாவுடைய கூட இருக்கும் போதெல்லாம். கடைசி வரைக்கும் பாரு, அவர் பிரியாவுடைய கூட தான் வருவாரு, பிரியாவுடைய கூட தான் போவாரு, சிரிச்ச முகமா இருப்பாரு. அது என்னமோ ஆம்பளைங்களுக்கு என்னதான் வைஃப் இருந்தாலும் அந்த குழந்தையா சைட் அடிக்கிறதுக்கு அந்த பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு பூரிப்பாயிடும், குதூகலமாயிரும். இதுலயும் சொக்கநாத பெருமான்றவன் யாரு? பேர் அழகன்ல. எல்லாருமே அப்படிதான். அது எங்க வீட்டுக்காருக்குதான் 7 குழந்தையா. நமக்கு பிடிச்சது ஒண்ணு போதும். குழந்தையானாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் தான் எல்லாத்துக்கும். ஒரு குதூகலம் தான். குதூகலம். இது என்ன அந்த இருக்குன்னே தெரியல.
ஆமா, நீங்க சண்டை போடுவீங்க. குழந்தைய எனக்கா சண்டை போட்டிருக்காங்களா? ஐயோ, அப்படியே வாயெல்லாம் பல்லா இருக்கு, பல்லெல்லாம் சிரிப்பா இருக்கு. அப்படிதான் இருக்கும். பல்லெல்லாம் ஒண்ணுன்னா தட்டி கையில கொடுத்தா சிரிப்பு அடங்கிடும். இப்போ நீங்க இந்த பல்லுக்கு தான் பொடி அரைக்கிறீங்களா? இல்ல, முகத்துக்கு குளியல் பொடி, உடம்புக்கு எல்லாத்துக்கும் குளிச்சு தேய்ச்சு குளிக்கலாம். சரி, நன்றி, வணக்கம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 28 பொருள் வந்துருச்சுல. பொருள் இருக்கு, காயுது, பொடியை காணோம். என்ன, இது அரைச்சாதானே பொடி வரும்? அப்ப எத்தனை நாள் காய போடுவீங்க? இன்னும் 2 நாள் காய போடுவேன். 2 நாள் காய போட்டு அரைப்பீங்க. அப்போ இப்போ கையில ஸ்டாக் இல்லைன்றீங்க, அப்புறம் எப்படி ட்ரையல் பேக் கொடுப்பீங்க? அதெல்லாம் நம்ம மக்கள் வந்து ஒரு 3ஆவது நாள்ல இருந்து அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓ, ஸோ நலுங்கு மாவு ட்ரையல் பேக் கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி அனுப்ப போறீங்க. ஆமா, ஒரு 3 டேஸ், ரொம்ப நாள் இல்லை. ஸோ இருக்க வரைக்கும் இப்போ அனுப்பிச்சு விட்டுட்டு இன்னி கேட்குறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ். அவ்வளோதான், டக்குன்னு வந்துடும், காஞ்சிரும். அடிக்கிற வெயிலுக்கு வீட்டை பொழந்துக்கிட்டு உள்ள வருது. ஆமா, சூரியன் காலை விட்டுட்டு போறாரு உள்ளுக்குள்ள. எங்கடா படுத்திருக்கீங்க அப்படின்னு மிதிச்சு போறாரு. சரி, ஓகே, பாய். வேர்க்க விறுவிறுத்து, ஆமா, முத்தா தண்ணி ஊத்தி கீழே ஓடுது அருவியா. ஆமா, காலகாலத்துல கீழே போங்க. முடியல, பொண்டாட்டி அழகு குறைஞ்சு போனா எனக்கு சங்கட்டமா இருக்கும். ஐயோ, இது கடைசியில சாய்ஸ். எங்க வீட்டுக்குள்ள போனா குத்துவாளேன்னு இல்ல, என்னைக்குமே ஆண்களுக்கான கேடயம் அப்படின்றது இது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை போட்டு தங்களை தாங்களே தற்காத்துக்கிறதுன்றது. அதோ நீங்க இருக்கீங்களே, அப்பாடி அப்பா, உலகமாக வித்தேன். ஆமா, என்னத்தை வித்தேன்? என்னத்தம்மா வித்தேன்? தெரியல, தேடுறேன். தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. அடுத்த வீடியோல சொல்றீங்களா? சொல்றேன். இந்த வீடியோ முடிச்சிடுறீங்க. முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம்.